மன்மத வருட பொதுப்பலன்கள் மீனம். அரைப்பவன் அரைத்தால் அடுப்புச் சாம்பலும் மருந்தாகும் என்பதைப் போல கயவர்களையும் கனிவான பேச்சால் திருத்தி நல்வழியில் அரவணைத்துச் செல்வதில் வல்லவர்கள். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் தைரியம் பிறக்கும். உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். தெள்ளத் தெளிவாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். உயர் ரக ஆபரணங்கள் வாங்குவீர்கள். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் உங்களுடைய சாதனை தொடரும். சவாலான காரியங்களை கூட எளிதாக முடித்து காட்டுவீர்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பிரபலங்களும் அறிமுகமாவார்கள். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் உண்டு. சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவீர்கள். வீடு கட்டுவதற்குள் வங்கிக் கடன் உதவி கிடைக்கும். பிளான் அப்ரூவல் ஆகி வரும். ராசிக்கு 2இல் சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய கிரகங்கள் நிற்கும் போது இந்த மன்மத ஆண்டு பிறப்பதால் கண்வலி, பார்வை கோளாறு, தொண்டை புகைச்சல் அடிக்கடி வரும். உங்களுடைய ராசியிலேயே கேது 7/1/2014 வரை தொடர்வதால் அவ்வப்போது வேலை சுமை அதிகமாகிக் கொண்டே போகும். கணவன் மனைவிக்குள் விவாதங்கள் வரும். பூச்சிக்கடி, கொசுக்கடியால் தோல் நோய், காய்ச்சல் வரக்கூடும். முடிந்தவரை வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். துரித உணவகங்களில் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதேபோல் அசைவ உணவுகளையும் தவிர்க்க பாருங்கள். ராசியிலேயே கேது நிற்கும் போது இந்த ஆண்டு பிறப்பதால் அவ்வப்போது முன்கோபம் அதிகமாகும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டிலேயே 7/1/2016 வரை ராகு நீடிப்பதால் மனைவிக்கு சின்ன சின்ன ஆரோக்கிய குறைவு ஏற்படும். சிறு சிறு அறுவை சிகிச்சைகள் வந்து போகும். எடை மிகுந்த பொருட்களை மனைவி சுமக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். நடக்கும் போது கால் இடறி விழவும், தலை சுற்ற வந்து கால் இடறி விழவும் வாய்ப்பிருக்கிறது. 8/1/2016 முதல் ராகுவும் கேதுவும் சாதகமாக மாறுவதால் அது முதல் எல்லா வகையிலும் வெற்றி உண்டாகும். பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள். கணவன் மனைவிக்குள் இருந்த ஈகோ பிரச்சனைகள் நீங்கும். எதிர்பாராத யோகங்கள் உண்டாகும். புகழ்பெற்ற புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். கோயில் கும்பாபிஷேகத்தை முன்னின்று நடத்துவீர்கள். குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கண்டும் காணாமல் சென்று கொண்டிருந்த உறவினர்கள், நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள். உங்கள் ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் வீட்டில் உச்சம் பெற்று வலுவடைந்திருக்கும் நேரத்தில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அவர்களால் அந்தஸ்து உயரும். மகளின் விருப்பப்படி திருமணத்தை நல்ல விதத்தில் முடிப்பீர்கள். மகனுக்கு வேலை கிடைக்கும். அவரவருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு கூடும். உறவினர்கள், நண்பர்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். ஆனால் 5/7/2015 முதல் உங்கள் ராசிநாதன் 6இல் சென்று மறைவதால் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறுவீர்கள். உங்களை ஏமாற்றுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். உங்களை நேரில் பார்த்து புகழ்ந்து பேசுவதும் பின்னர் உங்களை இகழ்ந்து பேசுவதும் அதிகரிப்பார்கள். எல்லோரையும் நம்பி எல்லா விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். வீண் பழிகள் எல்லாம் வரக்கூடும். வழக்குகளில் அலட்சிய போக்கு வேண்டாம். வழக்கறிஞர்களை அவ்வப்போது சந்தித்து ஆலோசித்துக் கொண்டிருப்பது நல்லது. அலர்ஜி, யூரினரி இன்ஸ்பெக்ஷன் வந்து போகும். குரு மறைவதால் பிள்ளைகளால் அலைச்சல் இருக்கும். உங்களை விட்டு விலகி பிள்ளைகளோடு அயல்நாடு செல்வார்கள். 8/1/2016 முதல் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் ராகுவுடன் சம்பந்தப்படுவதால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். கொழுப்பு சத்து அதிகமாகும். கொழுப்பு கட்டிகள் வந்து போகும். சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் தினசரி செய்வது நல்லது. வாகனத்தை கவனமாக இயக்குங்கள். விபத்துக்கள் ஏற்படக்கூடும். வீடு, வாகன பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகும். பாஸ்போர்ட்டை புதுப்பிக்க தவறாதீர்கள். ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, பேன் கார்டு இவற்றையெல்லாம் கவனக்குறைவாக இழந்து விடாதீர்கள். உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது இந்த புத்தாண்டு பிறப்பதால் தந்தையாரின் உடல்நிலை லேசாக பாதிக்கும். ஆனால் தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். வியாபாரிகளை கடந்த வருடத்தை விட இந்த வருடம் லாபம் அதிகரிக்கும். திட்டமிட்டு எதையும் செய்வீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். கடையை நல்ல இடத்திற்கு மாற்றுவீர்கள். புகழ் பெற்றவர்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்களாக வருவார்கள். அனுபவமிக்க வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். பங்குதாரர்களை ஆதரவாக இருப்பார்கள். அயல்நாடு, வெளிமாநில தொடர்புடைய புது வியாபாரம் செய்ய தொடங்குவீர்கள். பழைய பாக்கிகளை இங்கிதமாக பேசி வசூலிக்க பாருங்கள். வார்த்தையில் கடுமையை காட்டாதீர்கள். பிளாஸ்டிக், கெமிக்கல்ஸ், உணவு, மருந்து, வாகன வகைகளால் லாபம் அதிகரிக்கும். ஏற்றுமதி, இறக்குமதி வகைகளாலும் லாபம் வரும். அரசாங்கத்தாலும் ஆதாயம் உண்டு. புது சலுகைகளுக்கு வியாபாரத்தில் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களை உங்கள் கை ஓங்கும். உங்களுடைய ஆலோசனைகளை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள்.
சக ஊழியர்களும் சலுகையை பெற்றுத் தருவீர்கள். ஆனி மாதத்திற்குள் சம்பள உயர்வு, பதவி உயர்வை எல்லாம் எதிர்பார்க்கலாம். தேர்வில் தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக புது பதவி உயர்வும் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் 5/7/2015 முதல் உங்கள் ராசிநாதனும் உத்தியோகஸ்தானாதிபதியான குரு பகவான் 6 சென்று மறைவதால் அது முதல் உத்தியோகத்தில் அலைச்சல், வேலை சுமை இருக்கும். குடும்பத்தினுடன் சேர்ந்திருக்கும் நேரம் குறையும். 8/1/2016 முதல் ராசிநாதன் குருவுடன் சேர்வதால் உத்தியோகத்தில் வீண் பழிகளை சுமக்க நேரிடும். சின்ன சின்ன அபராத தொகையும் செலுத்த வேண்டி வரும். உங்களை விட வயதில் அனுபவம் குறைவானவர்களிடமெல்லாம் நீங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருங்கள். சக ஊழியர்களை பற்றி குறைபாடுகளை மூத்த அதிகாரிகளிடம் எடுத்துச் செல்ல வேண்டாம். அதிகாரிகளுக்குள் நடக்கும் மோதல்களை, ஈகோ பிரச்சனைகளையும் விளையாட்டுகளிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். கன்னிப்பெண்களே, நீங்கள் நினைத்தபடி எல்லாம் நடக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களிடம் ஒரு சிலர் உங்களுடைய காதலை புரிந்து கொள்வார்கள். கல்யாணம் கூடி வரும். வேலை கிடைக்கும். உங்களிடமிருந்து தாழ்வு மனப்பான்மை நீங்கும். மாணவ மாணவிகளை, படிப்பில் முன்னேறுவீர்கள். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். கவிதை கட்டுரைகள் எழுதி பரிசு பெறுவீர்கள். ஆனால் ஆனி மாதம் முதல் ராசிநாதன் வலுவிழப்பதால் விளையாடும் போது சிறு சிறு காயங்கள் ஏற்படக்கூடும். கூடா பழக்கம் உள்ளவர்களின் நட்பு தவிர்க்க பாருங்கள். வகுப்பறையில் வீண் அரட்டை பேச்சை தவிர்த்து விடுங்கள். ஆசிரியர்களிடம் சந்தேகங்களை தைரியமாக கேளுங்கள். அரசியல்வாதிகளை, தலைமையை மீறி எந்த முயற்சியிலும் இறங்க வேண்டாம். தொகுதி மக்களை மறக்காதீர்கள். உங்களுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள போராட வேண்டியவரும். கோஷ்டி பூசலாலும் தவறான வதந்திகளாலும் உங்களுடைய புகழ் குறையும். கலைத்துறையினரே, ஒரு பக்கம் உங்களுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்த வண்ணம்தான் இருக்கும். அதற்காக அஞ்ச வேண்டாம். புதிய வாய்ப்புகள் கூடி வரும். சம்பள பாக்கியும் கைக்கு வரும். விவசாயிகளே, பூச்சி தொல்லை, எலி தொல்லை, மகசூல் பாதிப்பு. செயற்கை உரங்களை குறைவாக பயன்படுத்துங்கள். விலை குறைவாக இருக்கிறது என்று நினைத்து தரமற்ற விதைகளை வாங்கி விதைக்க வேண்டாம். அக்கம் பக்கத்து நிலக்காரர்களை அனுசரித்து போங்கள். இந்த மன்மத ஆண்டு அத்தியாவசிய சேவைகளை அதிகமாக்கினாலும் ஓரளவு சொத்து சேர்க்கையையும் அலைச்சலையும் அதே நேரம் ஆதாயத்தையும் தருவதாக அமையும். பரிகாரம்: திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள். கோயில் உளவாரப் பணியை மேற்கொள்வீர்கள்.